ஜெஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கும். நான் பிறந்த வீடு இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளேயா? இது வழியாவா கூட்டு போக போகிறீங்க? ஆமாம், இதுதான் நம்ம வீடு. இதுதான் வீடேவா? இதை வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆர்மி வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்கடா. அப்பா வந்து விடு தானே இருந்தார். ஸோ அந்த கோபத்தில் இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? இது எல்லாம் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி? இது 1992 இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிடும். 91 இப்போ 30 வருஷமா இப்படியே தான் இருக்கா சார்? இப்படியே தான் இருக்குது. ஒரு தடவை அப்பா வந்து நின்றவர், அம்மாவை பார்க்கறதுக்கு வந்திருந்தவர். அந்த டைம் இவங்க வேறு யாரோ காட்டி கொடுத்து வந்துட்டாங்க. இதில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது தானே. இந்த வாட்டர் டேங்க் வந்து ரூஃபுக்கு உள்ளே அப்பா கட்டி இருந்தவர். ரூஃபுக்கு உள்ளே தான் இந்த வாட்டர் டேங்க் இருந்துச்சு. வாட்டர் டேங்கில் போய் தண்ணி ஃபுல்லாக இருந்தது, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துட்டார். ஸோ எனக்கு அப்போ நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டால் எனக்கு 4 வயசு. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டாங்க, அப்போ கதைப்பேன், தான் 4 வயசில் கதைப்பேன். அப்பா எங்கே ரெண்டு நான் கூட்டிகிட்டு கொண்டே காட்டினா மேலே தான் இருக்கேன். 4 வயசு எனக்கு தெரியும், அது காட்டக்கூடாது. மேலே தான் இருக்கேன்ட்டு அவங்க நம்பல. எல்லா இடம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே ஏறி பார்த்துருந்தா அப்பா வந்து சுட்டுருப்பாங்க. அப்பா வந்து இயக்கத்தில் இருந்து தானே கடைசி 2009ஆம் ஆண்டு மே மாதம் தான் அப்பா வந்து காலில் காயம் பட்டிருக்கேக்க அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்காம தான் காலை வெட்டி. அது பிறகு கொண்டே புதுமாதளம் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கேக்க வயிற்றில் காயம் பட்டார். வயிற்றில் அது ஒன்றுமே ட்ரீட் பண்ணிடலான்னு போட்டில் எடுத்து அனுப்பினாங்க ட்ரிங்கோமலி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து பதவி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்பாவை வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் ஆமி சித்திரவதை செஞ்சு எங்கேயோ புதைச்சாங்க. ஆனால் அதை நினைக்கலாம் வலிதான். ஆனால் திருப்பவும் நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த வலியோட திருப்பியும் அடிபட்டு இருந்தோம்டா இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் அம்மா அப்பா இல்லை. அப்போ புல்டோசரை கீழே வச்சு ரன் பண்ணிக்காங்க. உயிரோட ஃபேமிலியை, அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரையும் அப்படி நிலத்தில் படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலே செயினில் கோடி இருக்காங்க. இப்போ ஒரு கிராமத்தையே அப்படி அழிச்சிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற பொம்பளை எல்லாரையும் இருந்தாங்க. சாப்பாடு கொடுக்குற குடும்பத்தை எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்படி இது வந்து சாதாரணமாக எவ்வளோ சார்? ஒருவேளை ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். ஒருவேளை இப்போ இந்த இடத்த நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களோட லேண்ட் இந்தியாவோட சரியான எக்ஸ்பென்சிவ். மேபி உங்களோட இதுக்கு ஒரு பேர்ச் வந்து இங்கே 10 lakhs 15 lakhs போகும் ஒரு பேர்ச். இது எவ்வளோ எத்தனை? கிட்டத்தட்ட 80 பேர்ச் இருக்கு. அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இடம் இது. எஸ். பட் இதில் எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்றதால இதில் வந்திருக்கு. எனக்கு பழைய ஞாபகங்கள் வரும். சரியான கவலையாக இருக்கும். Sponsors GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres of township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Presents a day with MP Ramanathan Archana, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். Powered by Frank Finn, Institute of Air Hostess Training. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஹலோ சார். ஹலோ, ஹாய். ஸோ உங்களுடைய ஊருக்கு ஜெஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு டவுட்டு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு எம்எல்ஏ இன்டர்வியூக்கு போகிறனாலே ஒரு 4-5 பேரை தாண்டி தான் போகணும். இல்லை அவங்கள வெளியில் கூப்பிட்டு வராங்கன்னா முன்னாடி ஒரு காரு, அட்லீஸ்ட் பின்னாடி ஒரு 2 காராச்சும் வந்தால் தான் அது ஒரு பந்தாவாக இருக்கும். நீங்கள் ஒரு நாட்டோட எம்பின்னு சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டு தனியாக ஒரு காரில் வந்து நிற்கிறீங்க. அந்த இது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு பந்தாவை குறைச்சிக்கிறீங்களா, இல்லை இந்த ஒரு பாதுகாப்பு முன்னாடி சைரன் வச்ச வண்டி அதெல்லாம் எதுவும் இல்லையா? அப்படி பந்தா இருந்துச்சு. முதல் பொலிட்டீஷியன்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸில் அந்த ட்ரெண்ட் இல்லை. அதோட நானும் அதை பெருசாக விரும்புகிறேன். நான் டாக்டராக இருக்க எப்படி இருந்துச்சுனோ இருந்தேனோ அப்படியே தான் இருக்கணும். இப்போ எம்பியா என்னதுக்கு நினைச்சா ஒரு 10 பேர் 20 பேரை கூட்டிட்டு பின்னால் தெரியலாம். கருப்புலாம் உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு கரும்புலி படை அப்படி தெரியலாம். பட் தட்ஸ் நாட் பாலிடிக்ஸ். எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ வெளியில் போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதமாக அதெல்லாம் நடந்தணுன்ற பயம் இல்லையா? அதுதான் கடவுள் கையை தந்திருக்காரு. ஏதாச்சும் ஏதாவது தப்பாக கேட்டால் ஏதாச்சும் அடிச்சுட்டு போகிறீங்க. சரி, இப்போ எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சார் என்னென்னா, எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட மக்கள் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், குறிப்பாக நான் எடுக்க போகிற நடிகர்கள், தலைவர்கள், யாராக இருக்கட்டும், ஸோ அவங்களோட வீட்டை வந்து சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை, மக்களுக்கு அதை காட்டணும், ஒரு ஹோம் டூர்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார். ஓகே. ஸோ ஜாஃப்னா வந்திருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் வேறு இருக்குது. உங்களுடைய வீடெல்லாம் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டை காமிச்சிங்கன்னா அப்படியே மக்களுக்கு அதை காட்டலான்ற ஒரு ஆசையோடு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஷொக்காக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஹோம் டூர் மற்ற இடத்துல எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. பட் என் வீட்டை காட்டுறேன், அது நீங்கள் விரும்பினா அதை போடுங்க மீடியாவில், இல்லாட்டி அது உங்களோட விருப்பம்.
அவ்வளோ இதுதான் பெருசா என்னுடைய இருக்குமா? வீடு, இவ்வளவுதான் என்னுடைய சொத்து, இப்படிதான் இருக்குமன்றதை நான் உங்களுக்கு உண்மையாவே காட்டுறேன். வாங்க, எங்களோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, போகலாம். எங்க? நான் பிறந்த வீடு இங்கே தான் இருக்கு. இதுக்குள்ளயா? Yeah. இது வழியாவா கூட்டு போறீங்க? ஆமாம், இதுதான் நம்ம வீடு. இதுதான் வீடேவா? எஸ், இங்கே தான் நான் பிறந்தேன். நீங்கள் வீடு பார்க்கணுமென்று கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்து காட்டணும், ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்கோம் நாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இதில் ஒரு காலத்தில் இது பெரிய பரம்பரை உருவாகின வீடு. இந்த வீட்டில் பிறந்த எங்களுடைய அம்மாவோட மாமா தான் ஸ்ரீலங்காவிலேயே முதல் பஸ் கம்பெனியை கொண்டு வந்தது. NOB, நாகலிங்கம் ஒபுச்சுவரி பஸ் கம்பெனி என்று சொல்லி நீங்கள் விக்கிபீடியாவில் அடித்து பார்க்கலாம். NOB கம்பெனி. நாகலிங்கம் வந்து எங்கள் அம்மாவோட மாமா வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தார். அம்மா எல்லாம் இங்கே தான் பிறந்தாங்க, நானும் இங்கே தான் பிறந்தேன். இந்த வீடு கணக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் இது இப்போ இதை வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆர்மி வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்கடா. அப்பா வந்து விடுதலை தான் இருந்தார். ஸோ அந்த கோபத்தில் இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. சார் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது சார். உண்மையிலே நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன், ஹோம் டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உண்மையிலே வேறு வீட்டை காட்டுவீங்கன்னு தான் நான் கேட்டேன். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் இருக்கும்னு நினச்சே பார்க்கல. இப்போ நான் ஏறி நிற்கிறேன், இவ்வளோ இதுதான் எங்களோட ஹோல். அதில் ஒரு வாஷ்ரூம் இருந்துச்சு, அதுக்கு மேலே தண்ணி டேங்க் இருந்துச்சு, அதில் அம்மாவோட கிச்சன் இருந்துச்சு, இதில் எங்களோட என்ட்ரன்ஸ் ஹால். அப்புறம் இதில் இங்கால இன்னொரு ஹால் ஒன்று இருந்துச்சு, டைனிங் ரூம் ஒன்று இருந்துச்சு. அதில் அண்ணாட ரூம், 4 அண்ணா மேர். ஸோ ஆளுக்கு ஒரு ரூம், அதில் ஒரு ரூம், அதில் மாஸ்டர் பெட்ரூம், அதுலேயும் இதுலேயும் 2 ரூம் இருந்துச்சு. என்னால் ஃபஸ்ட்டு வந்து இதுவே பண்ண முடியல. எவ்வளோ வருஷம் ஆச்சு இது எல்லாம்? எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இது 1992 இங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆகிடும். 91 நினைக்கிறேன், 94 95 வந்து இது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லா தான் இருக்கும். இப்போ 30 வருஷமா இப்படியே தான் இருக்காது? இப்படியே தான் இருக்குது. 2000 நினைக்கிறேன் 2006 தான் இதை வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணிச்சு. 2006 அது வரைக்கும் நீங்கள் உள்ளே கூட வர முடியாது. 2004 அல்ல 6 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் இது இல்லாமல் வந்து பார்த்தேன் நான். எந்த வீடு மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 80% வீடு இதுதான் சிச்சுவேஷன். பட் எல்லாரும் ஃபாரினுக்கு போனபடியாக வந்து அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தானே பெரிய மேல்மாடி வீடெல்லாம் கட்டிட்டாங்க. பட் இதில் எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்றதால இதில் வந்து இருக்க எனக்கு பழைய ஞாபகங்கள் வரும், சரியான கவலையாக இருக்கும். ஸோ இந்த நேரமே இதில் தான் வீடு, எங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ் படத்தில் தான். சரி. இதில் ஒரு டோர் இருந்தால் அதுக்கு மேலே ஒரு டியூப் லைட் இருக்கும். அது அந்த டியூப் லைட் வெளிச்சத்தில் இதில் நித்திர விழுவாங்க. இதில் 4 அண்ணன் மேரம் இதில் இந்த இடத்துல தான் நித்திர விழுறாங்க. இந்தியன் ஆர்மி வந்து அதில் தான் கேட் இருந்துச்சு. இது ஃபுல்லாக இப்போ தகரம் அடிச்சாச்சு. அதில் தான் எங்களோட மெயின் டோர் கேட் இருந்துச்சு. கேட்டை வந்து திறந்துட்டு அப்படி இதால் வருவாங்க, வந்து இந்த கதவை தட்டுவாங்க. அப்போ நான் அம்மா தான் போய் ஓப்பன் பண்ணுவேன். நாங்கள் வந்து உள்ளேலாம் செக் பண்ணுவாங்க, ரூம் எல்லாம் அப்பா இருக்காரா செக் பண்ணுவாங்க. எங்களை எல்லாரும் கூட்டிக் கொண்டே இருப்பாங்க. வேறு சப்பான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லை, எங்களை ஒன்றுமே பண்ணதில்லை. பட் இந்தியன் ஆர்மி இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து எத்தனையோ பேர் செஞ்சே தான் வரல. எத்தனையோ பொம்பளைகள் ஸ்ரீலங்காவில் இந்தியன் ஆர்மி பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு தடவை அப்பா வந்து நின்றவர், அம்மாவை பார்க்கறதுக்கு வந்திருந்தவர். அந்த டைம் இவங்க வேறு யாரோ காட்டி கொடுத்து வந்துட்டாங்க. வந்தோடனே இந்தியன் ஆர்மி வந்து கதவை தட்டுறாங்கன்னு அப்பா வீட்டில் இருந்து சாப்பிட்டு இருந்தவர். அதில் கிச்சன் இருந்தது, இதில் ஒரு டேபிள் ஒன்று இருந்துச்சு, இதில் இருந்து சாப்பிட்டு இருந்தவர். வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. என்னடா நார்மலாக போய் அல்மேரா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க தானே. இதில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது தானே. இந்த வாட்டர் டேங்க் வந்து ரூஃபுக்கு உள்ளே அப்பா கட்டி இருந்தவர். ரூஃபுக்கு உள்ளே தான் இந்த வாட்டர் டேங்க் இருந்துச்சு, பாத்ரூமுக்கு மேலே ரூஃபுக்கு உள்ளே. ஸோ அப்பா போய் அதில் ஏறி வாட்டர் டேங்கில் போய் தண்ணி ஃபுல்லாக இருந்தது, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துட்டார். ஸோ எனக்கு அப்போ நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டால் எனக்கு 4 வயசு. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டாங்க, அப்போ கதைப்பேன், தான் 4 வயசில் கதைப்பேன். அப்பா எங்கே உண்டு, நான் கூட்டிகிட்டு கொண்டே காட்டினா மேலே தான் இருக்கேன். 4 வயசு எனக்கு தெரியும், அது காட்டக்கூடாது. மேலே தான் இருக்கேன். அவங்க நம்பல. எல்லா இடம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே ஏறி பார்த்துருந்தா அப்பா வந்து சொல்லிருப்பாங்க. ஏறி பார்க்கல, இறங்கி திருப்பி போயிட்டாங்க. ஸோ அதை இவங்க பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் துண்டா சிதறி இருக்கு. ஆனா அந்த டேங்க் மட்டும் அப்படியே இருக்கு. டேங்க் மட்டும் அப்படியே இருக்கு. எனக்கு அதை உடைக்கவும் விருப்பம் இல்லை. அதை நான் அப்படியே விட்டுருக்கிறேன். அந்த டேங்கை திருப்பி ஒரு வீடு கட்டினா அந்த டேங்கை தூக்கி கொண்டு போய் எங்கேயா இடத்துல பத்திரமா வச்சு திருப்பி அதில் கட்டணும்னு ஆசை கொண்டு இருக்கேன். என்றால் இந்த தண்ணிக்குள்ள அதில் ஃபுல்லாக தண்ணிக்குள்ள அப்பா அன்றைக்கு ஒழிச்சிருக்காட்டி இன்றைக்கு அப்பவே எங்களுக்கு முன்னாலேயே கூப்பிடுவாங்க இந்தியன் ஆர்மி. அப்படி கணக்க வரலாறு இருக்கு இந்த வீட்டில். வைரமுத்தையா பயங்கரமா ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு, சொர்க்கம் சென்றாலும் சொந்த இடம் போல ஒரு சுதந்திரம் வருமானு. நீங்கள் என்ன தான் உலகம் முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, கொழும்பு போவீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருத்தம், நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த இந்த சொந்த வீடு, நம்ம இருந்த வீடை இப்படி போட்டு இது பண்ணியிருக்காங்க, திரும்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. இல்லை இந்த இடத்துக்கு வந்து இது ஒரு வாட்டி வரும்போது உங்களுக்கு அந்த வழி வந்துட்டே தான் இருக்கும், அந்த நினைவுகள் வந்துட்டே தான் இருக்கும். சரியான கவலையாக இருக்கும். அப்பா வந்து இயக்கத்தில் இருந்து தானே கடைசி 2009ஆம் ஆண்டு மே மாதம் தான் அப்பா வந்து காலில் காயம் பட்டிருக்கேக்கு அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்காம தான் காலை
அது பிறகு கொண்டே புது மாதளம் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்க வயிற்றுல காயப்பட்டார். வயிற்றுல அது ஒன்றுமே ட்ரீட் பண்ணிடலான்ற போட்டில் எடுத்து அனுப்பினாங்க ட்ரிங்கோ வேலி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து பதவி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்பாவை வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் ஆமி சித்திரவதை செஞ்சு எங்கேயோ புதைச்சாங்க. ஆனால் உங்களுக்கு கொண்டு போனதே தெரியாது, இது மாதிரி நடக்கிறதே தெரியாது. 2008 வந்து நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கேன், எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அது நினைக்கலாம் வலிதான். ஆனால் திருப்பவும் நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த வலியோட திருப்பியும் அடிபட்டு இருந்தோம்டா இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் அம்மா அப்பா இல்லாமல் போகும். ஸோ அதால தான் நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நாமல் ராஜபக்சோட போய் கதைக்கிறாய், மஹிந்த ராஜபக்சோட கதைக்கிறாய், சிங்களவனோட கதைக்கிறாய், சிங்களவண்ட கைக்கூலி என்று நான் யோசிக்கிறேன். நான் பிறந்தது இந்த வீட்டில், வளர்ந்தது 4 வருடம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எல்லா பகுதிக்குமே இடம்பெயர்ந்து போயிருக்கிறோம். இப்படி ஒரு பைக்கு, புஷ் பைக்கில் பின்னுக்கு அப்பா என்ன ஏற்றிட்டு இருப்பார், அம்மா முன்னுக்கு இருப்பா, அம்மா பின்னுக்கு இருப்பா, முன் பாரில் கையில் ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. இந்த ஏரியாவிலேயே இந்த வீட்டில் தான் டிவி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அம்மா ஐஸ்கிரீம் அடித்து இந்த ஏரியாவில் இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வீட்டில் தான் ஒரு டம்ளரில் ஐஸ்கிரீம் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த வீட்டில் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் தான் டிவியும் இருந்துச்சு. இங்கே இருந்தால் நினைக்கிறேன் இப்போ ஒரு 20-30 குழந்தை பிள்ளைகள் அண்ணா மேரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருந்தால் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தது ஃபுல்லாக தரமட்டம் ஆகிட்டுது. பட் எனக்கு இதில் நினைவில் அதை அப்படி ஞாபகத்துக்கு எப்படி விட்டுருக்கேன். அதில் முன்னுக்கு இன்னொரு சின்ன அதில் ஒரு வீடு இருந்தது, மாமியாக்கள் இருந்தாங்க அதில். ஸோ அந்த வீட்டையும் பொம் பண்ணி இந்த வீட்டையும் பொம் பண்ணிக்காங்க. இப்படி தான் எங்கள்கிட்ட பெரும்பாலான வீடு. இப்போ இதில் பக்கத்தில் பார்க்கல உங்களுக்கு வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டெமாலிஷ் பண்ணாங்க. சரி, இப்போ பொம் பண்ணதான் எனக்கு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நிறைய நேரம் சொல்லுவாங்களே, வெளியில இருந்து தூக்கி போடுறதா இல்ல மேல இருந்து போடுறதா, என்ன வந்து டைனமைட் எல்லாம் டைனமைட் C4 எல்லாத்தையுமே அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியில போயிருந்தேன்னு பிரஸ் பண்ணுவாங்க, வெடிக்கும். அவ்வளவுதான். அப்படி இதுல எல்லாரும் போஸ்ட் சொல்லிடுவாங்களா? வலுக்கட்டாயமா எல்லாம் இங்க இருந்து போயிட்டீங்க ஆல்ரெடி. இருந்தா கொஞ்சம் புல்டோசரை கீழே வச்சு ரன் பண்ணிக்காங்க. உயிரோட ஃபேமிலியை, அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரையும் இப்படி நிலத்துல படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலால செயின் பிளாக் ஓடி இருக்காங்க. சார், இப்போ நீங்க சொல்லும் போது நான் கடைசி ஒரு 2 நாளா ஜாஃப்னா சுற்றி நிறைய இடங்கள் போகும்போது ஒருத்தர் சொன்னார், குறிப்பிட்ட ஒரு தெருவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை லைனாக படுக்க வச்சு அதுக்கு மேலே டிராக்டரோ சம்திங் ஏற்றி கொடுத்தாங்க. அது உண்மையா? அது 100% உண்மை. அப்படி ஒரு 100 பேர் இல்லை, ஒரு கிராமத்தையே அப்படி அழிச்சிருக்காங்க. கூட்டிக் கொண்டே இளம் பாய்ஸை கொண்டே மண்வெட்டி பிடி இருக்குதானே, அதால் தலையில் அடித்து தான் சாப்பிடுவாங்க. தலையில் மண்வெட்டி பிடியால் அடித்து தான் சாப்பிடுவாங்க. காதுக்குள்ள வந்து பேனை அடிப்பாங்க, மெட்ட பக்கம் இதுக்குள்ள அடித்து இந்த பக்கம் பரப்போம். அப்படி சப்போர்ட் பண்ணுற பொம்பளை எல்லாரையும் இருந்தாங்க. சாப்பாடு கொடுக்குற குடும்பத்தை எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்படி இது வந்து சாதாரணம். அப்படி எத்தனையோ பேரை செஞ்சு இப்போ செம்மணியை பார்த்தீங்கன்னா, செம்மணியில் செஞ்சுட்டு கொண்டே குறுக்கு நடுக்குமா போட்டிருக்காங்க, பொடியை போட்டு அப்படியே புல்டோசரால் மூடி இருக்கிறாங்க. முள்ளிவாய்க்காலையும் இதுதான் நடந்தது. இதெல்லாம் வெளி. ஆனால் இந்த வெளியே இப்போ எங்களுக்கு இந்த வேலைக்கு நிவாரணம் கிடைக்குமான்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லுவோம். இந்த இடம் வந்து பயங்கர ஒரு டிராஜிக்கான ஒரு இடமா மாறிடுச்சு. நான் வரும்போது வேற ஒரு யோசனையோடய வந்தேன், பட் நீங்கள் அதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கடைசி இது போட்டு எல்லாம் முடிச்ச பிறகு எப்போ வந்தீங்க? இல்லை, நாங்கள் இது 2004 தான் வரக்கூடிய இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்க்க சரியாக கவலையாக இருந்துச்சு. அப்பா ஆசைப்பட்டு கட்டின வீடு. அப்போ ஜெர்மனுக்கு போயிட்டு 83ஆம் ஆண்டு போனவர் 85ஆம் ஆண்டு வந்து கட்டின வீடு. அதுக்கு பிறகு இந்த வரைக்கும் வீடு நான் கட்ட விரும்பல. எனக்கு விருப்பம். நீங்க எங்க தான் இருக்கீங்க ஜெஃப்னால? உங்க சொந்த வீடு? டாக்டரா ஒர்க் பண்ணிக்கல, குவார்ட்டர்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ், டாக்டர்ஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தேன். அது பிறகு இப்போ எம்பி ஆன பிறகு எம்பி குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கிறேன். எனக்கு இங்கே வீடு கட்ட விருப்பம் இல்லை. நினைச்சிருந்தா திறன் நிதி சேர்த்து பெரிய மாட மாளிகையே கட்டியிருக்கலாம் என்னால. எவ்வளோ பெரிய இடம்? எத்தனையோ பேர் கேட்டாங்க என்னட்டு. எவ்வளோ பெரிய இடம் தெரிஞ்சுக்கலாமா? இது கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் வந்து 12 பர்ச்சேஸ் வரும். இது அதில் அங்கே இன்னொரு 36 பர்ச்சேஸ் இருக்குது, 36 பர்ச்சேஸ் இருக்குது. அந்த துவக்கால சுனாயி அது நடந்தாலும் அங்கெல்லாம் அதில் கோர்ட்ஸ் ஆர்டர் இருக்கிறபடி அங்கே போகிறது அவ்வளோ பெருசாக ஃபீஸிபிளாக இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த இடம் வந்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவோட நினைவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அதிகமாக மிஸ் பண்ணீங்கன்னா? ரொம்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அம்மா தவறுனதாக கேள்விப்பட்டோம். 2014ஆம் ஆண்டு. 2014. ஸோ என்ன ஒரு விஷயம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறீங்க? இப்போ அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க நீங்கள் எம்பி ஆகிறதுலாம் தெரிஞ்சிருந்தா? இல்லை, எம்பியா இருந்தால் அம்மா சந்தோஷப்பட்டிருக்கவே பட்டிருக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, அப்பா மேபி சந்தோஷப்பட்டிருக்கலாம், பட் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க. அம்மாவுக்கு வந்து இப்படி போடுறது, சண்டை பிடிக்கிறது, கேமு கேட்கறது, பட் அம்மாவுக்கு பிடிக்காது. அப்பா போலீஸ் சண்டைப்படி அப்பா சொல்லிப்பார், ஓகே உனக்கு இவங்க இப்படி செஞ்சாண்டா நீ எம்பி ஆவான்னு சொல்லி அப்பா ஃபுல்லாக பெக்கப் பண்ணியிருப்பார். இருந்திருந்தா பொலிட்டிக்கல் அட்வைஸில் இருந்து எல்லாமே தந்திருப்பார். பட் அம்மா விரும்பி இருக்க மாட்டா. அம்மா ஒரு டாக்டராக இருக்கணும் மட்டும் தான் ஆசைப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவங்க வச்ச குண்டு இங்க வந்து கல் விழுந்துருக்கேன் பாருங்க, ஒண்ணுமே க்ளீன் பண்ணல. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு 30 வருஷமா. இப்போ உள்ளவங்க யாரும் வர மாட்டாங்க பெருசா. இல்ல அப்படியே தெரிச்சாங்க. அதுக்கும் வச்சாங்க இதுக்கும் வச்சாங்க, அப்படியே வந்து தெரிச்சதுதான் எல்லாம். ஆனா அந்த டேங்க் மட்டும் அப்படியே கீழே இறங்கி நிக்குது. மேல இருக்க டேங்க் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு பாத்ரூமோட சேர்த்து. இங்க யாரா விலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்களா? இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்களா? இல்ல, இந்த லேண்டை கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இது அப்படியே என்னுடைய மகனுக்கு எழுதுவேன், அது ஒரு ஞாபகமா இருக்கட்டும். எவ்வளோ சார்? ஒருவேளை ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன், ஒருவேளை இப்போ இந்த இடத்த நீங்க விற்கிறீங்கன்னா உங்களோட லேண்ட் இந்தியாவோட சரியான எக்ஸ்பென்சிவ். மேபி உங்களோட இதுக்கு ஒரு பர்ச் வந்து இங்கே 10 lakhs 15 lakhs போகும் ஒரு பர்ச்.
ஒரு பர்ச். இது எவ்வளோ எத்தனை இதுல கிட்டத்தட்ட 80 பேட்ச் இருக்கு. அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இடம் இது. எஸ். ஸோ ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது, போகும்போது வீட்டோட நினைவுகள் ஒரு வழியோட தான் போவீங்களா? இந்த பெட்லோக்க பாருங்க எப்படி இதை அடிச்சிருக்காங்க. வந்து நான் இதை லாக் பண்ணி போட்டு தான் போறேன் நான். ஓ, ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே இதை எப்படி ட்ரை பண்ணிக்காங்க பாருங்க உடைக்கிறது. ஒவ்வொரு முறையும் வந்து புது பெட்லோக்க போட்டு போகிறது வந்து உடைச்சிட்டு இதில் இந்த கல்லுகளை அதில் எடுத்துகிட்டு போகிறது ட்ரை பண்ணுவாங்க. நானும் அதை பெருசாக கணக்கெடுக்கிறீங்களா, யாராவது கஷ்டப்பட்டவன் தானே கொண்டு போட்டுமெண்டு இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துகிட்டு போய் மதியில் கட்டுவாங்க, வீட்டை கட்டுவாங்க, அப்படி இப்படி. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres of township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Presents a day with MP Ramanathan Archana, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். பவர்ட் பை Frank Finn, Institute of Air Hostess Training. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.